ஹலோ, நான் ராஜேஷ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் சோலார் ப்ராடக்ட்ஸ் காட்ட போகிறேன். ஒன்று ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸு, வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸு. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஒன்று கிளியராக டெமோ பண்ணி காட்டுறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாருங்க, இது வந்து வால் லேம்ப். இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா, இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்ற பாருங்க. இங்க சோலார் பேனல் இருக்கு, இங்க இது சுவிட்சு, இது சென்சர், இங்க வந்து 2 எல்இடி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதான் இந்த ப்ராடக்ட். நல்ல பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த பேனல் வந்து நீங்க வெளிச்சம் வராத மாதிரி கை வச்சு மறைச்சிங்க. மறைச்சிட்டு ஃபர்ஸ்ட் மோட் ஆன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மோட் ஆன் பண்ண அப்புறம் உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு பகல்ல சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஈவினிங் ஆறப்போ இந்த லைட்டு கிட்ட யாராவது கிராஸ் பண்ணாங்க, இந்த சென்சர் கிட்ட கிராஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும், திருப்பி ஆஃப் ஆயிடும், ஓகேவா? திருப்பி இன்னொரு தடவை கிராஸ் பண்றப்போ வந்து அங்க உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் ஒர்க் ஆகும், ஆஃப் ஆகும். இதான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இது உங்களுக்கு எப்பவுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா இதுல வந்து செகண்ட் மோட் செட் பண்ணுங்க. கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா இருக்கும். செகண்ட் மோட் செட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரைட்னஸ் கம்மியா இருக்கும். இப்பவும் எப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நைட்டு ஃபுல்லா ஒர்க் ஆகிட்டே இருக்கும். யாராவது திருப்பி கிராஸ் பண்ணாங்கன்னா ஃபுல் பிரைட்னஸோட உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் ஒர்க் ஆகிட்டு திருப்பி ஆஃப் ஆகிடும். அப்புறம் அந்த மீடியமா ஒரு லைட் எரியுதுல, அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இதான் வந்து செகண்ட் மோடு. தேர்ட் மோட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகாது. 1 2 தேர்ட் மோடு மீடியம் பிரைட் மாதிரி இருக்கும். இந்த பிரைட்னஸ்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு நைட்டு ஃபுல்லா ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வந்து இந்த இருட்டானோன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன் ஆகிட்டு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இதான் தேர்ட் மோட், ஓகேவா? இந்த லைட் வந்து எங்க யூஸ் பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து வெளியில உங்களுக்கு காம்பவுண்ட்ல, அப்புறமா கேட்ல, 2 பக்கம் கேட்ல வைக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 2-3 வெப்சைட்ல லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து 200 இருந்து 300 வரைக்கும் தான் வரும் ஒரு ப்ராடக்ட். ஒரு இது லைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். எல்லாம் பேட்டரிலாம் இன்பில்ட்டாவே வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டா பேட்டரி மாத்திங்க. ஜஸ்ட் பிளக் பண்ணீங்கன்னா போதும், ஒயர் எதுவுமே தேவையில்லை. இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஒரு 2-3 இயர்ஸ் வந்து தாராளமா ஒர்க் ஆகும். நல்ல ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாருங்க, இது வந்து சோலார் ஷீட் லைட். இதுவும் சேம் தான். இதுக்கு முன்னாடி இந்த மாடல் காமிச்சேன்ல, இதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு மாடல் மட்டும் தான் வேற. ஆனா இதுல பாத்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைடு பேனல் இருக்கு, இங்க வந்து எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஆன் ஆஃப் சுவிட்ச், இங்க வந்து சென்சர் இருக்கு, இங்க வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட வந்து இது ஒரு ரிமோட்டும் ஒன்று வந்துருது, ஓகேவா? ரிமோட்ல வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் பாருங்க. இங்க வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. இங்க வந்து இது ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு இது வெளிச்சத்தை மறைச்சிட்டு, இந்த சோலார் பேனல்ல வந்து வெளிச்சத்தை மறைச்சிட்டு ஃபர்ஸ்ட் மோடு ஹை பிரைட்னஸ் வைங்க. இப்போ உங்களுக்கு வெளிச்சம் பட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகுது பாருங்க. நைட் ஆனோன்னா உங்களுக்கு ஆன் ஆயிடும், சென்சார் ஒர்க் ஆகும். இந்த சென்சர் கிட்ட லைட் கிட்ட யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா 20 செகண்ட்ஸ் ஒர்க் ஆகிட்டு ஆஃப் ஆயிடும், ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் மோடு. ஏற்கனவே இந்த லைட்ல சொன்ன மாதிரி தான். செகண்ட் மோடு நீங்க செட் பண்ணீங்கன்னா லோ ஒர்க் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகிட்டே இருக்கும் நைட் டைம்ல. இப்போ அது திருப்பி யாராவது தேடி கிராஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிரைட்னஸ்ல ஒர்க் ஆகும். 20 செகண்ட்ஸ் ஒர்க் ஆகிட்டு ஆஃப் ஆகும். இது திருப்பி அது ரொட்டீனா அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும், ஓகேவா? உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கணும், இந்த சென்சார் வேண்டாம், யாராவது கிராஸ் பண்றப்போ ஒர்க் ஆகணும் அவசியம் இல்லை, நைட்டு ஃபுல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா தேர்ட் மோட் மீடியமா வைங்க. நைட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து அந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ஒர்க் ஆகும். திருப்பி மார்னிங் ஆனோடனே உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். இதுதான் ஒர்க்கிங் பிரின்சிபல். இது நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது எல்லா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. தேர்ட் ப்ராடக்ட் பாருங்க, இது வந்து சின்ன ப்ராடக்ட். இது வந்து விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலை தான். ஜஸ்ட் இப்போ டியோடாப் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா 50 ரூபாலேருந்தே கிடைக்குது. அந்த மாதிரி ரொம்ப அருமையான ப்ராடக்ட். ஒரு பாக்ஸ்ல வந்து 4 பீஸ் வரும். இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ண பாருங்க. இது வந்து இந்த மாதிரி வி ஷேப்ல இருக்குல்ல, இப்போ இதான் காம்பவுண்ட் வால் நர்சிங் பண்ணிங்க. இதுல இப்படி வச்சுட்டு இதுல 2 ஸ்க்ரூஸ் இருக்கு. இந்த 2 ஸ்க்ரூஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராடக்ட் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஒரு டேப் மாதிரி இருக்கும், அதை எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் டெமோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ வெளிச்சத்துல சார்ஜ் ஏறிட்டு இருக்கு, ஓகேவா? நான் வெளிச்சம் கட் பண்றேன். கட் பண்ணோன்னா உங்களுக்கு ஆன் ஆகுது பாருங்க, தெரியுதா? உங்களுக்கு காமிச்ச இந்த 3 சோலார் ப்ராடக்ட்ஸும் வந்து டியோடாப், அமேசான், பிளிப்கார்ட் 2-3 வெப்சைட்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். எது வேணுமோ கன்வீனியன்ட் இருக்கும், வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இந்த மாதிரி
உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு காட்ட போறேன், டெமோ பண்ணி காட்டுறேன் கிளியரா. இந்த இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு வந்து இந்த சோலார் லேம்ப்ஸ் வந்து எங்க அவைலபிள் இருக்குன்னு தெரியாது. நல்ல ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏதாவது இந்த வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நெக்ஸ்ட் நான் இந்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.